என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். (2006) முன்பு தளி சட்டமன்ற தொகுதியில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரோடுல கூட போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வழிச்சாலையாக எல்லா சாலைகளும் இருந்தது. நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு தேன்கனிக்கோட்டையிலிருந்து ஓசூர் செல்கின்ற சாலை, அதே போல தேன்கனிக்கோட்டையிலிருந்து கிளமங்கலம் செல்கின்ற சாலை, அதே போல கிளமங்கலத்திலிருந்து ராயக்கோட்டை செல்கின்ற சாலை, அதே போல தேன்கனிக்கோட்டை முதல் அஞ்செட்டி சாலை, ஓசூர் சாலை, தளி சாலை, மதகாண்டப்பள்ளி சாலை, ஜவுளிகிரி சாலை என எல்லா சாலைகளும் இருவழிச்சாலைகளாக விரிவாக்கம் செய்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஓசூரிலிருந்து டிவிஎஸ் முதல் கிளமங்கலம், அதே போல நாகமங்கலம், ராயகோட்டா வரை இன்றைக்கு 40 கிலோமீட்டர் தூரம், அதாவது டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு ஷிப்டுக்கு 10,000 வாகனங்களில் 30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் செல்வதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் ஏற்பட்டன. அந்த போக்குவரத்து நெரிசலையும் விபத்துகளையும் தவிர்க்கும் வகையில் இன்றைக்கு 4 வழிச்சாலையாக 40 கிலோமீட்டர் தூரம், ஒரு கிலோமீட்டருக்கு 9 கோடி ரூபாய், 400 கோடி ரூபாயில் 4 வழிச்சாலையை அமைத்து கொடுத்திருக்கிறேன். மேலும் தளி மதகாண்டப்பள்ளி ஓசூர் சாலை என்பது இருவழிச்சாலையாக இருந்தது. அந்த சாலையில் ஏராளமான தொழிற்சாலைகள், அதே போல கல்வி நிறுவனங்கள் இருப்பதால் காலை மாலை நேரங்களில் தொழிலாளர்களும் மாணவிகளும் பள்ளி கல்லூரிக்கு செல்வதால் தொடர்ந்து விபத்துகள் நடைபெற்று வந்தன. அது சட்டமன்றத்திலே பேசி இன்றைக்கு 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 9 கோடி ரூபாய் என 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கிளமங்கலம் பேரூராட்சி என்பது மிகவும் பழமையான ஒரு பேரூராட்சி. இந்த பேரூராட்சியில் முன்பு அமைக்கப்பட்ட சாலைகள் எல்லாம் குறுகிய சாலைகள். இன்றைக்கு கிளமங்கலம் பகுதியில் பல்வேறு தொழிற்சாலைகள் இருப்பதால் அந்த தொழிற்சாலைக்கு வருகின்ற கனகரக வாகனங்கள் செல்ல முடியாமல் இருந்தது. அதுவும் சட்டமன்றத்திலே பேசி இன்றைக்கு வெளிவட்டச்சாலை அவுட்டர் ரிங் ரோடு அமைக்கும் பணிக்காக நிலம் ஆஜிதம் செய்ய 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டு அந்த 2.6 கிலோமீட்டர் தூரம் அவுட்டர் ரிங் ரோடு அமைக்கும் பணிகளும் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேன்கனிக்கோட்டை பஞ்சப்பள்ளி வழியாக தருமபுரி சேலம் நெடுஞ்சாலை இணைக்கின்ற சாலை மலைப்பாதை சாலை, ஒரு வழிச்சாலை. அந்த சாலையில் அடிக்கடி விபத்துகளும் அதே போல போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வந்தன. அந்த சாலையை இருவழிச்சாலையாக மாற்றுவதற்கு ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு அந்த பணிகளெல்லாம் நடைபெற்று அந்த பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. இவ்வாறு தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலைகள் எல்லாம் இன்றைக்கு இருவழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி என்பது வளர்ந்து வருகின்ற ஒரு பேரூராட்சி. தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியில் குறுகலான சாலைகள் உள்ளன. அதனால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் ஏற்படுகின்றன. அந்த போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகளை போக்கும் வகையில் தேன்கனிக்கோட்டையை சுற்றி வெளிவட்ட சாலை அவுட்டர் ரிங் ரோடு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு வெளிவட்ட சாலை அமைப்பதற்காக டிபிஆர் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியில் 18 வார்டுகளிலும் பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சிமெண்ட் சாலை, பிளேவர் பிளாக், அதே போல டிரைனேஜ் அமைக்கும் பணிக்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் செய்யப்பட்டுள்ளன. தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியில் 13வது வார்டில் ஸ்ரீ ஐயப்பன் கோவில் இருக்கிறது. அந்த ஐயப்பன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். அங்கே இருக்கின்ற தண்ணீர் என்பது புளோரைடு கலந்திருப்பதால் அங்கே ஹைடெக் வாட்டர் பியூரிஃபை பிளான்ட் அமைத்தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சமீபத்தில் பூமி பூஜையுடன் தொடங்கி இருக்கிறோம். விரைவில் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். மேலும் தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியில் இயங்கி வந்த உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு சொந்த கட்டிடம் இல்லாமல் தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்தது. என்னுடைய முயற்சியால் சட்டமன்றத்திலே பேசி இன்றைக்கு தேன்கனிக்கோட்டை நீதிமன்றத்துக்கு புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. மேலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில்தான் தேன்கனிக்கோட்டையில் உள்ள டிஎஸ்பி அலுவலகம் கட்டப்பட்டது. மேலும் தற்போது இயங்கி வருகின்ற போலீஸ் ஸ்டேஷன் என்பது 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது. சமீபத்தில் போலீஸ் மானிய கோரிக்கையில் பேசி இன்றைக்கு 2 கோடியே 3 லட்சம் மதிப்பீட்டில் போலீஸ் ஸ்டேஷன் கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியில் பேருந்து நிலையம் இல்லாமல் பேருந்துகள் எல்லாம் சாலையிலே நிறுத்துவார்கள். அதனால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். நான் சட்டமன்றத்திலே பேசி
தேன்கனிக்கோட்டை பேருந்து நிலையத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அதோடு மட்டுமில்லாமல் தேன்கனிக்கோட்டையில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள எந்தவிதமான இடமும் பூங்காவும் இல்லாமல் இருந்தது. சட்டமன்றத்திலே பேசி யாரப் தர்கா அருகில் பெரிய ஏரியை இன்றைக்கு நடைபயிற்சி மற்றும் பூங்கா அமைக்கும் பணிகள் 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. தேன்கனிக்கோட்டை தாலுகா மருத்துவமனை போதிய இடவசதியும் படுக்கைகளும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு விரிவாக்கம் செய்யும் வகையில் 51 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளன. விபத்து, தலைகாயம் போன்ற விபத்துகள் ஏற்பட்டு சிகிச்சைக்கு வந்தால் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரிமனைக்கு முன்பெல்லாம் அனுப்பி வைப்பார்கள். இனிமேல் எந்த சிகிச்சை இருந்தாலும் தேன்கனிக்கோட்டை தாலுகா மருத்துவமனையிலேயே எல்லா சிகிச்சைகளுக்கும் மருத்துவ வசதி அளிக்கும் வகையில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. அஞ்செட்டியை மையமாக கொண்டு தனி ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்பட வேண்டும் என்பது அஞ்செட்டி பகுதி மக்களுடைய அரை நூற்றாண்டு கால கோரிக்கை. அந்த கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்றத்திலே நான் பேசி சமீபத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைக்க வருகை தந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அஞ்செட்டியை மையமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்கப்படும் என்று அறிவித்து அதற்கான அரசாணையும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலிருந்து தனி ஊராட்சி ஒன்றியமாக செயல்படும் அஞ்செட்டி பகுதி மக்களுடைய அரை நூற்றாண்டு கால கோரிக்கை. நான் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன். அஞ்செட்டியை தனி தாலுகாவாக அறிவிக்கப்பட்ட பிறகு சொந்த கட்டிடம் இல்லாமல் தனியார் கட்டிடத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வந்தது. பொதுமக்கள் சொந்த கட்டிடத்தை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அஞ்செட்டி தாலுகா அலுவலகம் கட்டித்தரப்பட்டுள்ளது. அஞ்செட்டியை அடுத்துள்ள ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு சுற்றுலாதலம். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை காண மாவட்டத்தில் மட்டுமல்ல மாநிலத்தில் இருந்தும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளாவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வருகிறார்கள். நாட்ராபாளையத்திலிருந்து ஒகேனக்கல் வரை சாலை வனப்பகுதியில் வருவதால் வன சட்டங்கள் தடையாக இருந்தன. வன சட்டங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தன. அந்த சட்டங்களையும் முட்டுக்கட்டைகளையும் தகர்ந்து இன்றைக்கு 5,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்திருக்கிறேன். அஞ்செட்டியிலிருந்து நாட்ராபாளையம் வழியாக ஒகேனக்கல் செல்கின்ற சாலையில் 2 காற்றாற்றுகள் உள்ளன. ஒன்று சேஷராஜபுரம் அருகில், மற்றொன்று நாட்ராபாளையம் அருகில். இந்த 2 காற்றாற்றின் குறுக்கே தரைமட்ட பாலங்கள் உள்ளன. அந்த தரைமட்ட பாலங்களை இன்றைக்கு 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்களாக கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பணிகள் முடிவிட்டால் சாலை விபத்துகள் முற்றிலுமாக தவிர்க்கப்படும். அஞ்செட்டி அடுத்த தொட்டமஞ்சி ஊராட்சியில் சக்தி வாய்ந்த மாரியம்மன் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலிற்கு ஏராளமான பக்தர்கள் வெளி மாநிலங்களிலிருந்தும் மாவட்டத்தில் இருந்தும் வருகிறார்கள். ஆகவே அந்த கோவிலுக்கு செல்கின்ற அந்த சாலை மிகவும் மோசமாக இருந்தது. அந்த சாலை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் வனத்துறையுடைய அனுமதி பெற்று இன்றைக்கு அந்த சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அஞ்செட்டியை சுற்றியுள்ள மலை கிராமங்கள் வனப்பகுதியில் அமைந்திருப்பதால் சாலைகளை அமைக்க வன சட்டங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தன. அந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் முறியடித்து இன்றைக்கு அனைத்து மலை கிராமங்களுக்கும் சாலை வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மஞ்சக்காண்டப்பள்ளி ஊராட்சியில் கர்நாடகா மாநிலத்தை சுற்றி அஞ்செட்டிக்கு வர வேண்டியிருந்தது. இன்றைக்கு அந்த பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிலிக்கல்லில் இருந்து மஞ்சக்காண்டப்பள்ளிக்கு தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பேல்கரை, அதே போல நூறந்துசாமி மலை, தொட்டமல்லி, கோவல்லி உள்ளிட்ட அனைத்து மலை கிராமங்களுக்கும் அஞ்செட்டி பகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு தார் சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கிறேன். தளி சட்டமன்ற தொகுதியை ஒட்டி ஒன்றிய மாநில அரசுகள் 1,18,000 ஏக்கர் பரப்பளவில் காவேரி வடக்கு யானைகள் சரணாலயம் மற்றும் காவேரி தெற்கு யானைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட பிறகு வனப்பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு தார் சாலை அமைக்க வேண்டுமென்றால், அதே போல போர்வெல் அமைக்கப்பட வேண்டுமென்றால், வீடு கட்ட வேண்டுமென்றால், ஒரு பிடி மண்ணை அள்ள வேண்டுமென்றால் கூட வனம் மற்றும் சுற்றுச்சூழலுடைய அனுமதியை பெற வேண்டியிருக்கிறது. இதற்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்காமல் காலம் தாமதம் செய்து வந்தன. தொடர்ந்து முயற்சி எடுத்து இன்றைக்கு பல மலை கிராமங்களுக்கு இன்றைக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். தளி தொகுதியில் குறிப்பாக வனவிலங்குகள், காட்டுப்பன்றி மற்றும் யானைகள்
பிரச்சனை விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. வனவிலங்குகள் குடிநீர் தேவைக்காகவும் உணவு தேவைக்காகவும் வனங்களை விட்டு வந்து குடியிருப்பு பகுதியில் விவசாயிகளுடைய நெல், வாழை, கரும்பு, தக்காளி உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்துவதோடு மனித வனவிலங்குகள் மோதலால் மனித உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அவற்றை தடுக்கும் வகையில் ரோப் மின்வேலி அமைக்கப்பட வேண்டும் என்பது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை பலமுறை சட்டமன்றத்திலே பேசி இன்றைக்கு தளி சட்டமன்ற தொகுதியில் 55 கிலோமீட்டர் தூரத்துக்கு சோலார் ரோப் மின்வேலி அமைப்பதற்காக 1 கிலோமீட்டருக்கு 35 லட்சம் மதிப்பீட்டில் அந்த பணிகள் இன்றைக்கு தொடங்கி சுமார் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 55 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சோலார் ரோப் மின்வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 105 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சோலார் ரோப் மின்வேலி அமைக்கப்பட்டால் ஓரளவுக்கு வனவிலங்குகள், யானைகள் நடமாட்டத்தை தடுக்க முடியும். அதையும் வருகின்ற காலத்தில் சட்டமன்றத்திலே பேசி அந்த 105 கிலோமீட்டர் தூரத்துக்கும் சோலார் ரோப் மின்வேலி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய பயிர் சேதத்துக்கு வழங்குகின்ற நிவாரணம் என்பது போதுமானதாக இல்லை. 1 ஏக்கர் பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் என்றால் 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு வனத்துறை சார்பாக வழங்குகின்ற இழப்பீடு தொகை என்பது வெறும் 25,000 ரூபாய் இருக்கிறது. அதை உயர்த்தி 2 லட்சம் ரூபாயாக வழங்க வேண்டும். அதே போல மனிதனை தாக்கி யானைகள் உயிரிழப்பு ஏற்பட்டால் 10 லட்சம் ரூபாய் தற்போது வழங்கப்படுகிறது. அது போதுமானதாக இல்லை. அந்த தொகையை 25 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி இருக்கிறேன். வருங்காலத்தில் அந்த இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தளி தொகுதி என்பது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3600 அடி உயரத்தில் இருப்பதால் ஆண்டு முழுவதும் குளிர்ச்சியான சீதோஷ நிலை நிலவுவதால் தளி பகுதியில் பெரும்பாலான விவசாயிகள் பசுமை குடில் அமைத்து கொய்மலர்கள், ரோஜா, ஜர்பரி போன்ற மலர்கள் சாகுபடி செய்து உள்நாட்டிலும் அதே போல அரபு நாடுகள், ஐக்கிய அமீரகம், மேலும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார்கள். சில காலங்களில் மலர் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை. அந்த நேரத்தில் அந்த மலர்களை பாதுகாக்க குளிர்பதன கிடங்கு அரசின் சார்பாக ஏற்படுத்தி தர வேண்டும். அதே போல ஏல மையம் அரசாங்கத்தின் சார்பாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்றத்திலே வலியுறுத்தி இருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு விவசாயிகளுக்கு பசுமை குடில் அமைக்க 1 ஏக்கருக்கு 19 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. அதை உயர்த்தி 40 லட்சமாக வழங்க வேண்டும் என்பதையும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே வலியுறுத்தி இருக்கிறேன். வருங்காலத்தில் அந்த மானியத்தை 40 லட்சமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.